நல்ல மக்களாலே நல்ல தலைவனை உருவாக்க முடியும். அதுபோல நல்ல தலைவன் மக்களை நன்கு அறிந்தவன். ஒரு ஒரு மந்திரி வீட்டு வாசல்ல ஒரு ரிக்ஷாக்காரர் வந்துட்டு அப்படியே ரொம்ப ஏக்கத்தோடு வந்து நிற்கிறார். அப்போ அந்த மந்திரி கதவை திறந்துட்டு வெளியே வரும் பொழுது, என்னங்க ஒரு ஏக்கத்தோடு நிற்கிறீங்களே, என்ன பிரச்சனை சொல்லுங்கள், என்னால் முடிஞ்ச உதவி, உங்களுக்கு என்ன உதவி வேணும் அப்படின்னு கேட்கும் பொழுது அந்த ரிக்ஷாக்காரர் சொல்கிறாரு, ஐயா என் மகன் நல்லா படிக்கிறவ, காலேஜில் சேர்க்கணும், ஒரு 60,000 ரூபா தேவைப்படுது, நீங்கள் உதவி செஞ்சீங்கன்னா நல்லா இருக்கும் ஐயா அப்படின்னு. உடனே தன் உதவியாளரை அழைக்கிறார் அந்த அமைச்சர். ஏப்பா இங்கே வாப்பா, அந்த ரிக்ஷாக்காரர் அந்த மகளை படிக்க வைக்கணும்னு சொல்லிட்டு ஒரு 60,000 ரூபா பணம் கேட்குறாரு. நல்லா படிக்கும் போல புள்ள, என்னென்னு பார்த்து செஞ்சிருப்பாரு. ஐயா ஒரு சும்மாயா, ஒரு 5 அடிக்கிறாக்கி சும்மா குடிகார பையா, எதையாவது சும்மா அள்ளி விடுவாயா அப்படின்னு சொல்லிட்டு யார் சொல்கிறா, அந்த அமைச்சரோட பிஏ சொல்கிறாரு. இவர் நல்ல மக்களாலே நல்ல தலைவனை தேர்ந்தெடுக்கிறார்கள் இல்லையா, அதை புரிஞ்சுக்கிறாரு. அந்த பிஏ பாருங்க, எடுத்த உடனே உதவி செய்யணும்னு நினைக்கிற அந்த அமைச்சருக்கு முட்டுக்கட்டையாக இருந்து அந்த உதவியை வந்து தடுக்க நினைக்கிறாரு. அந்த எல்லா நல்ல தலைவர்களுக்கு பின்னாடியே ஒரு திருடன் இருப்பான். அது ஒரு பழக்கம் இருக்கட்டும். உடனே இந்த தலைவர் என்ன சொல்கிறாரு, அமைச்சர் அந்த அவருடைய உதவியாளர்கிட்ட, பரவாயில்லப்பா நீ அந்த 60,000 ரூபாய் எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு அந்த 60,000 ரூபாய் எடுத்து இந்த உதவியாளர் கொண்டு வந்த பணத்தை அந்த ரிக்ஷாக்காரர்கிட்ட போய் கொடுக்குறாரு. இந்த ரிக்ஷாக்காரர் தன் மகளுக்கு கட்ட வேண்டிய ஃபீஸை கொண்டு போய் கட்டிட்டு ஒரு 10 நாள் கழிச்சு திருப்பி அதே ரிக்ஷாக்காரர் அந்த அமைச்சர் வீட்டு வாசல் முன்னாடி வந்து நிற்கிறார். அதுபோல் அந்த அமைச்சர் மறுபடியும் வந்து பார்க்குறாரு, என்னப்பா மறுபடியும் வந்து நிற்கிறீ அப்படின்னு சொல்லிட்டு. உடனே அவருடைய உதவியாளர் மறுபடியும் வந்து சொன்னார், நான் அன்றைக்கே சொன்னேன் இல்லையா, இவன் ஒரு குடிகாரன், 5 அடிக்காரன், விட்டுக்கிறாக்கி, இவனுக்கு எல்லாம் செய்யாதீங்க, இவன் பொய்யன் அப்படின்ட்டு. அதற்கு அந்த ரிக்ஷாக்காரர் பதில் சொல்கிறார், ஐயா நான் அன்னைக்கு உங்கள்கிட்ட வந்துட்டு என் மகளை படிக்க வைக்கிறதுக்கு ஃபீஸுக்காண்டி ஒரு 60,000 ரூபா கேட்டேன், நீங்களும் 60,000 ரூபா தந்தீங்க. நான் ஃபீஸு கட்ட போனேன், ஃபீஸ் இங்கே வந்து 45,000 ரூபா தானா, அந்த 45,000 ரூபா போக மீதி 15,000 ரூபா இருக்குய்யா, அதை உங்கள்கிட்ட கொடுக்கலாம்னு வந்து நிற்கிறேன் ஐயா, இந்தாங்க ஐயா மீதி 15,000 ரூபா அப்படி சொல்லிட்டு அந்த ரிக்ஷாக்காரர் அமைச்சர்கிட்ட மீதி 15,000 ரூபாயை கொண்டாந்து கொடுக்குறாரு. இதில் இருந்து நம்ம என்ன உணர்றோம்னா, நம்ம நல்லா இருந்தால் ஒரு நல்ல தலைவனை உருவாக்க முடியும், ஒரு நல்ல தலைவன் இருந்தால் நல்ல மக்களை உருவாக்க முடியும். எங்கே நம்ம கொள்ளையடிக்கிறதுக்காண்டி அந்த பதவிக்கு வர்றோமோ அந்த வீடும் ஊரும் தெருவும் உருப்படாது என்பதை உணர்ந்தால் இந்த நாள் மட்டுமல்ல எந்த நாளும் இனிய நாளாக அமையும். குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ், ஹேவ் எ நைஸ் டே.